ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. அது ஒரு முக்கியமான விடயம் தான். அதை பேசி ஆகணும். அது தனியாக நம்ம பேசுவோம். அதை விட முக்கியமான ஒரு விடயம் நான் பார்த்தேன். இப்போ சமீபத்தில் இன்றைக்கி காலையில் உட்காந்து அப்படி எக்ஸ் பக்கத்தை வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது தோழர் விடுதலை ராஜேந்திரன் திராவிட கழகத்தினுடைய ஒரு தூண்களில் ஒருவராக இருந்தார். அவர் சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இயக்கத்தில், அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் பாலியல் குற்றத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா, ரேபிஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டு சீமானை போட்டு எழுதியிருக்கிறாரு. எனக்கு பார்த்தோன்னே அது அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு வயதில் மூத்தவர், களத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த பெரியாரிசுடைய மூளை இப்படி தான் இருக்குமா, ஒரு சாக்கடைத்தனமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. என்ன தான் படித்தவர், நாங்கள் இது வரைக்கும் அவரை மதிப்புக்குரிய ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு படித்தவராக வச்சுருந்தோம். இந்த சீமான் அவருடைய வாக்கு வங்கி, அவர் பேசக்கூடிய அந்த அரசியல், குறிப்பாக பஞ்சம நில மீட்பு, இதுக்கான போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுன்னு சொல்லும்போது இவர்களுக்கு ஏன் அந்த ஒரு ஒற்றை மனிதன் மேலே இவ்வளவு எரிச்சல் வருது அப்படின்னு தெரியுது. நீதிமன்றத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லப்படலை. குற்றச்சாட்டு என்னை இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்வதால் ஏமாற்றினார், இத்தனை முறை செய்து நடந்ததாக சொல்லியிருக்கு. விசாரணையில் அது முடிவாக தெரியும். இன்னும் தொடக்க நிலையிலே இருக்குது. இதுக்குள்ளே இவர்களே தீர்ப்பு எழுதி ரேபிஸ்ட்ன்ற மாதிரி போட்டு எழுதுறது எந்த விதத்தில் சரியானது அப்படின்னு இருக்குது. அதே இயக்கம் துரோகிகளுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்குன்றதும் தெரியும் நினைக்கிறேன். தோழர் விடுதலை ராஜேந்திரனுக்கு துரோகிகள் பட்டியலில் சேர்ந்தது நீங்கள் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறேன். இறுதி கட்டம் 2009 கையாளாகாதவர்களாங்க அப்படின்ற மாதிரி அதிகாரம் ஓரளவுக்கு உங்ககிட்ட இருந்தோம், மக்களை திரட்டக்கூடிய ஒரு செல்வாக்கு இருந்தோம், பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் உங்களுக்கு 1 லட்சம் பேர் கூட்டுறதுக்கான யோக்கியதை அற்று கை கட்டி வேடிக்கை பார்த்து வேண்டுமெனே துரோகியாக இருந்த அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்வதற்கு இடம் இருக்குது, சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலங்களில். அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை? எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம்? இன்று புகழ்பெற்ற நாளேடு அது கூட அந்த வார்த்தையை தான் போடுது. அப்போ இவர் லங்கா பூஷன் விருது வாங்கினவர் யார்? ஹிந்து ராம். அப்புறம் எப்படி இருப்பார் இவங்கெல்லாம் தெரியல உங்களுக்கு? எப்படிப்பட்ட வார்த்தையை இது நீங்கள் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை அப்படின்றது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, ஒரு நபரை திடீர்னு ஏமாற்றி கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுட்டு செய்கிறப்ப மாற்றுறதெல்லாம் அந்த மாதிரி வரும். அது நட்பாக பழகி இருக்கிறாங்க, உதவி கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளே பழகி இருக்கிறாங்க, அதன் பேரில் நடந்திருக்கிற விஷயம், நான் ஏமாற்றப்பட்டிருந்தோம், அதை நடிகையே சொல்லியிருக்கிறாங்க விஷயம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லி இந்த மனிதரை எவ்வளவு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் உங்கள் நோக்கம். அந்த செல்லரிச்சு போயிருக்குது. என்ன தான் உயர்ந்த ஒரு பெரிய பண்பாட்டு தளத்தில் நாங்கள் இருக்கிறதா நீங்கள் சொன்னாலும் கூட உங்கள் புத்தி ரொம்ப கீழானதாக இருக்கிறது. ஒரு நடுநிலை என்பதன் கூட இல்லாமல் ஒரு தார்மீக பொறுப்பு என்றதில் தவறி இருக்கிறது அந்த நாளேடு. இதையும் நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த திராவிடத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் இவங்க எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த வாசிக அவர்கள் பேசின ஒரு வார்த்தை ரொம்ப கடுமையான விஷயங்கள். இதே ஒரு வார்த்தை பொதுவாக பெண் பத்திரிகையாளர் அப்படின்னு பேசுனது தான் இன்றைக்கி நடிகர் எஸ்வி சேகருக்கு இந்த தண்டனை இப்போ அவர் திமுக கூடவே, ஏன்னா அவங்க தான் மேலே அப்பீலுக்கு போகும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தான் இருக்கணும். என்ன காரணமும் சரி இருக்கட்டும், அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பல விஷயங்கள் நல்லதை செய்திருக்கிறாரு, அது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் பெண் பத்திரிகையாளருக்கு பொதுவாக அப்படி பேசியது அப்படின்ற விஷயத்தில் அவருக்கு தண்டனை வந்திருக்குல்ல. இதே தான் தோழர் வாசிக்கு வரும். சீமான் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையும் இப்படித்தான் பயன்படுத்துகிறாரோ அப்படின்னு சொல்லப்போ அந்த கட்சியை சேர்ந்த பெண்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக வழக்கு புகார் கொடுத்துருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? இப்படி நீங்கள் பேசலாம். ஒரு மூத்த ஓட்டத்தில் நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீங்கன்னா வேற ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டு சீமானை பார்க்குறீங்க, இல்லைன்னா அப்படி பேச மாட்டீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, திராவிடமோ, அது ஆரியமோ, அது பார்ப்பனமோ, அல்லது உங்களுக்கு கம்யூனிஸ்டோ, வேறு ஏதோ ஒன்று, நீங்கள் எல்லாம் ஒரு சிந்தனையில் கூட்டு சிந்தனை உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, பொதுவான சிந்தனை. அது என்னென்னா, தமிழன் தலையெடுத்துடக்கூடாது, தமிழனுடைய அரசியல் தலையெடுத்துடக்கூடாது, நம்ம தான் அங்கே நின்று அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கணும். கேரளாவில் எந்த நம்பூதிரியும் போயிட்டு, இல்லை எந்த நாயரும் போயிட்டு, எந்த மலையாளியும் போயிட்டு அங்கே பெரிய அளவில் அங்கே அவங்க தான் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழை ஒருத்தங்க கூட இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பாரு எல்லாம் இந்த கோஷ்டிங்கள் தான். வாசிக மாதிரி தோழர்கள் இவங்க நமக்கு பெண்ணியத்தை பற்றி போதிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த 2021க்கு பிறகு இந்த தேதி வரை எத்தனை பாலியல் சம்பவங்கள், எத்தனை இந்த மாதிரியான விடயங்கள் நடந்திருக்கு, எத்தனை கட்சி அரசியலுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு தூக்கி சுமந்தீங்களா அந்த திமுகவில் ஒரு முக்கியமான நபர் மனு கொடுக்க வந்த நபர்களை பெண் உறுப்பினரை என்ன செய்ய வச்சாருன்னு வீடியோ ஓடிக்கிட்டு இருந்தது. கேவலமான வீடியோ அது.
அதுக்கு பிறகு அந்த கட்சி சீட்டு கொடுத்து மந்திரியும் ஆக்கி இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் அதுக்கு எப்படி பார்த்துட்டு வேடிக்கை இருக்கீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு சொரணை வேணாம் தோழர் நமக்கு பட்டு. இது வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது. பெண்ணியத்துக்கு இது ஒரு பெரிய மானக்கேடு. பெரியார் பேசிய பெண்ணியத்துக்கும் அசிங்கம் இது. அவர் என்ன பேசினாரு பெண்ணியம் அது அப்பாற்பட்ட விஷயம். இன்றைக்கி லூலு குழி அதான் ஒரிஜினல் பெரியாரிசம். அது விட்டுருங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் வந்து இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அநீதி, தொடர்ச்சியாக ஆணாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு அத்துமீறல் அப்படின்னு நீங்கள் கண்டிச்சு இருக்கணுமா இல்லையா? வேடிக்கை பார்த்துட்டு கூடவே நின்றுட்டு இன்ன வரைக்கும் ஓட்டு அடித்து விசில் அடிச்சுட்டு இருக்கீங்க. எப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட்டுகள் நீங்கள் விசில் அடித்தா குஞ்சுகள் வரை கேட்டாக்கா சீமான் இந்த கட்சியை புரிஞ்சுகள். இது எப்படிப்பட்ட போராட்டம் இந்த கட்சி என்ன போராடுனீங்க? 2021 இது வரைக்கும் இந்த திமுக அரசு செய்திருக்கிற அத்துமீறல்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று இருக்கிற புள்ளி அந்த பட்டியலெலாம் அப்படியே இருக்குது. நீங்கள் எந்தெந்த களத்தில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க? கனிம வளத்துக்கு போனீங்களா? பரந்தூருக்கு போனீங்களா? விவசாய நிலத்தை மீத்தல் அங்கே போய் இருந்து அங்கே போனீங்களா? எத்தனை இடத்துல நீங்கள் உங்களுடைய போராட்டம் இருந்தது சொல்லுங்கள். திமுகவுக்கு வேண்டி ஒரு செக்யூரிட்டியாக இன்றைக்கி நீங்கள் மாறி போயிருக்கீங்க. நான் உண்மையிலே இப்படி சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன். கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கணும் இந்த மண்ணில், இன்னும் பெருகி இருக்கணும். பெரிய அளவில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் எண்ணிக்கை கூடணும், நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பலமுறை பேசியிருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தரம் தாழ்ந்து ஒரு கட்சி தலைவரை விமர்சிக்கிற நோக்கம் உங்களுக்கு வேறு. உங்கள் ரத்தத்தில் என்ன ஊறி போயிருக்குன்னு ஒரு சிந்தனை, கூட்டு சிந்தனை என்னன்னா, தமிழன் தலையெடுத்துடக்கூடாது அரசியல் ரீதியாக, தமிழர்கள் தலையெடுத்து அரசியல் ரீதியாக வந்துடக்கூடாது, நமக்கு கீழவே இருக்கணும். இப்படியான போலி கம்யூனிஸ்டுகள் கீழாகவும் போலி திராவிடம் பேசுகிறவருடைய கீழாகவும் இல்லை உண்மையான இந்த திராவிட கட்டமைப்பு கீழாகவுமே இருந்துடணும், வந்துடக்கூடாதுன்ற கூட்டு ஒற்றுமை உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் இது நடந்துக்கிட்டு இருக்குது? பிரான்ஸ் தமிழச்சி, நான் திரும்பவும் பேசுகிறேன், இதில் வராத விஷயங்களை பேசுகிறேன். சொப்பன சுந்தரி காரு இப்போ யார் வச்சுக்கிறான்னு கேட்டோன்னே நிறைய தோழர்கள் வந்து அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அது யார் சொப்பன சுந்தரி, அதை பற்றி பேசுங்க. நமக்கு அது அசிங்கமாக இருக்குது. அது விஷயம் ஒரு பதிவு பிரான்ஸ் தமிழ்ச்சி பேசுகிறாங்க. குறிப்பிட்ட அந்த பெண் சொப்பன சுந்தரி காருன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஜயலட்சுமின்ற அந்த பெண், அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவன் வந்துட்டு என்னுடைய மனைவியினுடைய அந்த செல்ஃபோனை பார்க்கும்போது ஒரு 7-8 நபர்களோடு பலான வகையில் இவர்கள் இருந்த புகைப்படத்தை நானே பார்த்தேன்னு அவர் நிறைய வீடியோ வெளியிட்டு தான் இறந்தார். அதில் 12வது வீடியோவில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தமிழச்சி வந்து எழுதி போட்டிருக்காங்க. காவல்துறை இது எல்லாம் எடுத்து விசாரிக்கணுமா இல்லையா? உங்கள் காவல்துறை தான் இந்த பெண்ணியத்துக்காக பேசக்கூடிய காவல்துறை. பெரியாருடைய மண், ஒரு பெண் பேரில் இதெல்லாம் மோசடி நடந்திருக்கிறது. இது விசாரிக்கணுமா இல்லையா? ஒருத்தர் இறந்து போயிருக்கிறா, அவனுடைய ஆடியோ இருக்குது. அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு இது வரைக்கும் விசாரித்து இருக்கணுமா இல்லையான்னு தோழர் வாசிக்கு கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த ஆணாதிக்கவாதிகள் 12 பேர் வருது. அத்தனை பேர் கூடயும் அது நிர்வாணமாக இருந்ததா அவருடைய கணவனே பேசி போட்டுட்டு போயிருக்கிறான். ஒரு விசாரணை இம்மி அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பெண் ஏமாற்றப்பட்டு அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் எல்லாரும் சிறைக்குள்ளே இருந்திருக்கணும். சத்தியத்துக்கு உண்மை, அத்தனை பேர் சிறையில் இருந்திருக்கணும். ஒருத்தங்க கூட அதில் யாரெல்லாம் குறிப்பிட்டு இருந்தாலும் அத்தனை பேரும் தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ஆண் இறந்துருக்கிறான். நான் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து ஒருத்தையை நம்பி நான் மோசடி ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னு வீடியோ பேசிட்டு போட்டு இறந்துருக்கிறான். இந்த நிமிடம் வரை அந்த பெண்ணை கைது பண்ண முடியல. அப்போ எவ்வளோ பவர் பாலிட்டிக்ஸ்குள்ளே அது இருந்திருக்கணும் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் நமக்கே சொல்லுது, இந்த மாதிரி இப்படி பேசக்கூடியவர்கள் மீது நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன்ற அளவுக்கு வந்து நிற்குது. அது பேசுகிறப்ப திரும்ப நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ கூட்டாக சேர்ந்து அங்கே வந்து பவர் பாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணாக்கா விசாரணை சம்மன் கொடுத்து அழைச்சி விசாரிச்சு இந்த மாதிரி கேஸுக்கு இப்படியே விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சீண்ட கூட முடியலைங்க யாருமே. அந்த இடத்துல பவர் பாலிட்டிக்ஸ் அப்போ எவ்வளோ உள்ள இந்த லூலு லாபியாக ஓடி இருக்கும் லூலு லாபி சொல்லு. அந்த கார் எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு வந்துச்சு சொப்பன சுந்தரி காரு, அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு விசாரணை நடத்துங்க. இதெல்லாம் தொடர் வாசிக்கு கேட்கணுமா இல்லையா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களிடமும் சீமான் அப்படித்தான் நடந்து கொள்வாரோ அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே, இது எவ்வளோ பெரிய அபத்தம். ஒரு போராளி தானே நீங்கள். எனக்கு மற்றவங்கள பற்றிலாம் இல்லை, மற்றவங்களாம் இதில் நான் அந்த எண்ணத்திலே வைக்கலை. ஒரு உயர்ந்த எண்ணத்தில் வச்சுட்டு இருக்கிறேன் இவங்களெல்லாம், இந்த கம்யூனிஸ்ட்டுகளையும் குறிப்பாக வாசிக்கு தோழர்லாம். நீங்கள் எப்படி இந்த வார்த்தைகள் யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க? திமுகவுக்காகவா இல்லை கம்யூனிஸ்ட்டுக்காகவா? நீங்கள் திமுகவில் இருக்கிறீங்களா இல்லை கம்யூனிஸ்டில் இருக்கிறீங்களா? எனக்கு புரியலை. கம்யூனிஸ்டுடைய கோட்டையில் இருக்கீங்களா கோபாலபுரத்து வாசலில் இருக்கீங்களா? தான் கேள்வி. இப்போ உங்களுக்கு எந்த அடிப்படையில் இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது கம்யூனிஸ்டுடைய வேலையாது. பாலியல் சுரண்டல், பாலியல் அத்துமீறல், சீட்டிங் இப்படிலாம் நடந்திருக்குதுன்னா நீங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ள குரல் கொடுத்துருக்கணும். ஒரு பெண்ணை இத்தனை பேர் பயன்படுத்தியிருக்கிறான்னு சொந்த கணவனே பட்டியலிடும்போது அது விஷயமாக விசாரணை நடத்தணும்னு நினைக்க நீங்கள் ரோட்டில் வந்து பேசியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களா?
ஒரு திமுக முக்கியமான ஆள் மனு கொடுக்க வந்த பெண்ணிடம் இப்படி செய்கிறான், இது அநீதி, இப்படிப்பட்டவனுக்கு அரசியலே இடம் இருக்கக்கூடாது, நீ எப்பயாவது பேசியிருக்கீங்களா, போராடி இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க நீங்கள்லாம் சொல்லுங்கள். பிரான்ஸ் தமிழ்ச்சினுடைய பக்கத்தில் போனீங்கன்னா அவ்வளவும் ஆதாரத்தோடு எல்லாம் போட்டுக்கிட்டே வராங்க வரிசையாக. இதில் ஒருத்தர் போஸ்டர் ஒட்டணும் ஒரு நபர், அவர் பகிரங்கமாக சவால் விடுறாரு, தம்பி சீமானை இந்த நாம் தமிழர் கட்சி விரட்டுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம், நான் தான் போஸ்டர் அடித்தேன், இன்ன வரைக்கும் அவனுடைய இதை கூட போய் சும்மா அப்படி ஒரு பேருக்கு ஒரு முடியை கூட பிடுங்கிட்டு வரல காவல்துறை. அப்படி தான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இதே ஒரு போஸ்டரை திமுக தலைவருக்கு மேலே இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி தரப்பு சார்பில் அடித்து ஒட்டினாலும் ஒட்டுவாங்க. எத்தனையோ கதைகள் இருக்குது உங்கள் பக்கம், ஒன்றுக்கும் போஸ்டர் அடித்து ஒட்டி இப்போ செய்தோம்னா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு போஸ்டர் ஒட்டும் போது அது முறைப்படி செல்ஃபோன் நம்பர் இருக்கணும், அச்சக நம்பர் இருக்கணும், ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஒரு பகுதிக்கும் போஸ்டர் ஒட்டக்கூடிய ஆட்கள் இன்டெலிஜென்ட் தொடர்பில் இருப்பாங்க. சுற்றுக்காவல் போலீஸ் இருக்குது. இப்படி ஒரு போஸ்டர் இருக்குது, சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் ஒழுங்கை கெடும் இந்த போஸ்டர். இது ஒட்டி இருக்கிறது யாருன்னு பார்த்து நைட்டோட நைட்டாக அவனை தூக்கி இருக்கும். இதே நாம் தமிழர் கட்சியில் யாராவது ஒட்டும் போதோ அல்லது ஏதாவது புரட்சி போராள இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அரசு சார்பாக ஏதோ ஒரு சின்ன போட்டி சங்கனா ஒட்டியிருந்தாங்கவோ அது உடனடியாக கிழிச்சிட்டு, அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் உடனடியாக வேலை செய்யும், போலீஸும் உடனடியாக வேலை செய்யும். விடிய அந்த போஸ்டர் ஒட்டிய நபரை அரசுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுக்குன்னு கைது பண்ணி உள்ளே வைக்கும். இது எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒட்டனவன் நான் தான் சொன்ன பிற்பாடு கூட நீங்கள் பிடிக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னா அப்போ அந்த திராவிட பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அரசு மக்களுக்கானதா பொதுவானதா, இல்லை உங்கள் திராவிட கட்சிக்கு மட்டும்தான் உங்கள் அரசா? அது அந்த கேள்வி வைக்கணும். இல்லை, ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் பாதிக்கப்படுறான், ஒரு அநீதியாக போஸ்டர் ஓட்டுறாங்க, உங்கள் தரப்பில் 100 போஸ்டர் ஓட்டலாமே, நாளைக்கு மீசிக்கு ஒரு போஸ்டர் ஓட்டலாம், 4 போஸ்டர் ஓட்டலாம், அவ்வளோ 4 டைட்டில் இருக்குது முக்கியமாகவே, அவ்வளோ இருக்குது. பிரான்ஸ் தமிழ்ச்சே எழுதியிருக்காங்க, பாலியல் பொறுக்கின்னு எழுதியிருக்கிறாங்க. போஸ்டர் போட்டு தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு போட்டு ஒரு அமைப்பை பேரை போட்டு போஸ்டர் ஓட்டலாமா? ஒன்றும் இல்லை, சின்மயி நடிகை இந்த மீட்டூன்னு போட்டு வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட், திடீர்னு ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க வைரமுத்து மேலே. அப்புறம் அது மாதிரி புகார்லாம் வருது. அதுக்கு ஒரு நையாண்டித்தனமாக பதிவு போட்டிருந்தார் சுப வீரபாண்டியன் தோழர். இத்தனை ஆண்டுகள் கழித்து விட்டதா, 15 ஆண்டுகள் ஆகிவிட்டதான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க குழு ஒன்று இருக்கிறாங்க, அவங்க செயல்படுறது இந்த பெண் இன்னும் மற்ற எல்லா விஷயத்துக்குமான விடுதலை தேடக்கூடிய ஒரு குழுன்னு அவங்க குழு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தோழர் அருள்மொழி எப்படிப்பட்டவங்க, அவங்க ஒரு மூத்த தோழர், சட்ட நுணுக்கங்களை தெரிந்தவர். அவர் இது தப்புன்ற மாதிரி ஒரு பதிவு எழுதி போடுறாங்க, இன்னொரு பதிவு எழுதி போடுறாங்க. இது ஆணாதிக்க சிந்தனை கொண்டது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. அவங்களுக்கே உள்ள சுதந்திரம் இல்லை, மிரட்டப்படுறாங்க. அந்த பதிவை நீக்கிட்டு 3வது ஒரு பதிவு போடுறாங்க. என்னை மிரட்டி எடுக்க வச்சாங்கன்னே இன்னொருத்திட்ட புலம்பி இருக்கிறாங்க. அதுக்குள்ளார அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் பண்ணது? நம்ம மீசை பாண்டியர் பண்ணது. இது நீங்கள் ஒரு பெரியார் படத்தை தூக்கின்னு சுற்றுறீங்க, உங்களாம் வெக்கமாக இல்லை? உங்களெல்லாம் எதை கைட்டு அடிக்கணும் ரோட்டில் சொல்லு? நான் அப்படிலாம் பேச மாட்டேன். நீங்கள் ஒரு கருத்து சுதந்திரம், ஒரு குழுவுக்குள்ளே விவாதம் வருது, நீங்கள் பேசியது தவறு, எப்போது இருந்தாலும் பாதிக்கப்பட்டோம், எப்படி வேணாலும் புகார் கொடுக்கலாம், அதை வெளிப்படுத்தலாம், அம்பலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்குது, பேசுகிறாங்க அவங்க. அதுக்கு பக்கபலமாக இருக்கிறத விட்டு நீங்கள் இப்படி செய்யலாமான்னு போட்ட பதிவை எடுன்னு மிரட்டுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், மிரட்டின இந்த புண்ணியவான் தான். அப்போ இவருக்கு ஒரு போஸ்டர் போட்டிருக்கணுமா இல்லையா? இன்னொரு தோழர் அவங்க இயக்கத்தில் தான் இருந்தாங்க, முக்கியமான தோழர். அவங்களும் ஒரு பிளாக் எழுதுகிறாங்க. அதில் இது சரியானதில்லை, இது ஒரு பாலியல் சுரண்டல்ன்றதை பொதுவாக நம்ம விசாரித்து யாராக இருந்தாலும் கண்டிக்கணும், தண்டிக்கணும் அப்படின்னு எழுதுகிறப்ப அவங்களுக்கு இதே போல் மிரட்டல், உடனடியாக பதிவு நீக்கணும் எல்லாம் இல்லை. இவ்வளோ அழுத்தமாலாம் இருக்கக்கூடாது, இத்தனை பேர் சொல்லிட்டு இவ்வளவும் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த குழுவுக்குள்ளார. ஒருத்தர் சொல்கிறார், இதை செங்கல்ல வச்சு எரிக்கணும், மிரட்டல் வேறு. யார் இந்த மாதிரி பதிவு பிளாக் எழுதுனவங்களே எடுக்கலன்றதுக்கு. இப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பெண் விடுதலையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமாக இல்லை? நமக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்களாம் அந்த சமூகத்துக்கு பெண் விடுதலை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் சாதி ஒழிப்பு பற்றியும் பேசிக்கிறது கிளம்பிட்டு இருக்கிறீங்க. முழுக்க இந்த பெரியார் என்ற பெயரை பயன்படுத்தி, பாவம் அந்த மனிதர், அவர் பெயரை பயன்படுத்தி நீங்கள் பாலியல் சுரண்டலை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அமைப்புக்குள்ளாகவே பெரும் விமர்சனம் ஓடிக்கிட்டு இருக்குது. பேசலாம் அதெல்லாம். எத்தனை பேர் உங்கள் கட்சியில் போஸ்டர் ஒட்டக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்காங்க தெரியுமா? நாளைக்கே போஸ்டர் ஓட்டிட்டு, இல்லை நாளை மறுநாள் ஏதோ ஒன்று நடக்குது, யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க. ஆனால் அரசனுடைய ஊழல் பட்டியல்னு ஒருத்தர் வெளியிடுறார்,
திமுகவுடைய ஃபைல் அப்படின்னு போட்டு டைட்டில் போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டார். காவல்துறை உடனே ஆளை வச்சு கிழிக்கும், விடிய அந்த ஆளை கைது பண்ணி தூக்கிட்டு வரும். அப்போ சீமானுக்கு எதிராக ஒருத்தர் போஸ்டர் ஒட்டி ஒரு வன்முறை, ஒரு பெரிய அளவில் கலவரத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற அளவுக்கு நீ ஒரு கட்சி தலைவர், உங்கள் தலைவர்கள் அந்த மாதிரி ஒட்டணும்னு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு தோழர் ஒரு மறுப்பு பதிவு எழுதுறாரு, இது சரியானதெல்லாம் தவறு, பெண்களை இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு போட்டுட்டு மிரட்டி எடுக்க வைக்கக்கூடிய கும்பல் நீங்கள். இன்னொரு பெண்ணை நீங்கள் செங்கல் சூழலை வச்சு எரிச்சிரும்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு மிரட்ட செய்யக்கூடிய நீங்கள் எப்படி இதை வெளிப்படையாக ஒட்டுறீங்க? அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குது போலீஸ். உங்களுக்கு ஒரு அதிகாரம், மற்றவர்களுக்கு அதிகாரமா? இந்த திமுக என்கிற இந்த திராவிட மாடல் அரசு உங்களுக்கு மட்டும் பட்டா எழுதி கொடுத்துருச்சா? உங்களுக்கு மட்டுமே, நீங்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிச்சதா? அது எல்லா கட்சிக்கும் பொதுவானது தான் முதலமைச்சர் பதவி. ஒரு கட்சியினுடைய தலைவர் பாதிக்கப்படுறாரு, எப்படி ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் போஸ்ட் இதுக்கு ஒட்டனக்கா தாங்குவோம்? அது அப்படியே அண்டம் கிடுகிடுக்க ஆகாய நடுநடுங்கன்னு தெருக்கூத்தில் பாட்டு பாடிட்டு வரும்போது திமுக தெரு முழுக்க இறங்கிறாங்கள பண்ணும்ல, ஒட்டனா செய்வீங்கள்ல? யார்கிட்ட இதெல்லாம் செய்கிறீங்க? யாரை பார்த்து செய்கிறீங்க? நடத்துவீங்களா இல்லையா? உங்கள் சின்னவரையும் ஒட்டனாக்கா எந்த அடிப்படையில் இதெல்லாம் செய்கிறீங்க? எந்த அடிப்படையில் இந்த டைட்டில் வச்சு நீங்கள் எழுதுறீங்க? ஒரு மூத்த தோழர் விடுதலை ராஜேந்திரன் இது எப்படி இதெல்லாம் பேச? நீங்களாம் பொது வெளியில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா இதே பாலியல் குற்றச்சாட்டுக்கு உங்கள் தலைவர்கள் மேலே பதிவு வரும். நீங்கள் அப்போ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களான்னு கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. லட்சக்கணக்கான பேர் இதால் மன உளைச்சல் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட சீமான் அரசியல் மீது நேருக்கு நேராக விமர்சனம் பண்ணுங்கள். நாங்கள் கூட பலமுறை நேருக்கு பேசியிருக்கிறோம், அவர்கிட்ட எழுதியும் இருக்கிறோம். சரியில்லை என்றால் எடுத்தோடனே இந்த விஜயலட்சுமி அவள் அந்த பாலியல் தொழில் செய்வது அது வேண்டியதில்லை, நீங்கள் வாயை அடைக்குன்னு பேசாமல் இருங்க, சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். விசாரணைக்கு வரும்போது அங்கே எல்லாத்தையும் நீங்கள் பேசிங்க, இப்படிலாம் வெளியில் பேசாதீங்கன்னு வெளிப்படையாக பேசணும். இப்படி யாராவது ஒருத்தர் நீங்கள் உங்கள் தலைவர்களை பற்றி பேசியிருக்கீங்களா? இத்தனை பேரும் அதனால் ஒரே முரட்டு முட்டா கொடுத்து வயசு வித்தியாசம் இல்லை உங்களுக்கு. எல்லா முண்டமும் அப்படி தான் இருக்கீங்க. முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அரசு ஒருத்தர் போஸ்டர் ஓட்டுறான், கைது பண்ணுற துப்பு இல்லை உங்களுக்கு. நீ வெளியில் வரீங்க. உங்கள் கட்சியில் ஒருத்தர் 1.5 வருஷமாக தேடிட்டு இருக்கிறாங்க, அவனை கைது பண்ண துப்பில் மற்றவங்கள ஓடி கைது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கீங்க நீங்கள்? இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 2026 உங்களுக்கு ஒரு தீர்ப்பு எழுதப்படும். அந்த தீர்ப்புக்கு பிறகு நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லோருக்கும் பொதுவாக இருங்கள். அவருக்கு சீமான் மேலே நீங்கள் நடத்துனா உங்கள் பக்கமும் இருக்குது. ஒரு விரல் சீமான் மேலே 3 விரல் உங்களை நோக்கி நீண்டுக்கிட்டு இருக்குது. ஒரு போஸ்டர் சீமானுக்கு ஒட்டினாக்கா 100கணக்கான போஸ்டர் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு எல்லா காரணமும் இருக்குது. போஸ்டர் யுத்தம் மட்டும் வச்சுக்கலாமா? ரெடின்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நீங்கள் இப்படியே இருந்துக்குங்க அப்படின்னு போலீஸ் தரப்பில் நீங்கள் சும்மா ஒரு அறிக்கை கொடுத்துருங்களேன். எத்தனை போஸ்டர் வெளியில் வருது? நீங்களும் ஒட்டுங்க, இந்த தரப்புலையும் ஓட்டுவோம். நாம் தமிழர் கூட வேணாம், பொதுவாக எல்லா தரப்பும் ஓட்டுவோம். சாதாரண பொதுமக்களே உங்களை காரி சுப்பி போஸ்டர் அடித்து ஓட்டுவான். அவன் காசு செலவானாலும் பாரு, என் சொத்தை விற்றாது நான் ஓட்டுறேன்டான்னு ஓட்டுவான். லட்சக்கணக்கான பேர் உங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். தாங்கம்மா அந்த அரசியல் போஸ்டர் ஒட்டி இப்படிலாம் ஒருத்தர் முதலாக நீங்கள் தான் அப்படி செய்திருக்கீங்க, வேறு யாருமே செய்யலை. ஓபி ராமன் முன்னாள் அமைச்சர், என் மனைவியை இப்போது யார் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட இருந்து பிரித்தது யார், நான் பகிரங்கமாக பேட்டி கொடுக்கலான்னு வந்த நாளேடு செய்தியில் அப்படியே எடுத்து போஸ்டர், அதை மட்டுமே எடுத்து போஸ்டர் போட்டுடலாமா? இந்த பக்கம் தலைவர் கருணாநிதி படத்தை போட்டு, இந்த பக்கம் ஓபி ராமன் படத்தை போட்டு, நடுவில் அந்த போஸ்டர் தலைப்பை மட்டும் போட்டு நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒட்டலாமான்னு கேட்குறது. அதான் திருப்பி சொல்கிறோம். நம்ம இது தப்பாக சொல்லலை, உங்களோ கோபமாக திட்டலை. ஒரு எந்த அரசியல் கட்சியின் தலைவர்னு இல்லை, எல்லாருக்கும் பொதுவாகவே சொல்கிறேன். சீமான் எங்களுக்கு படி அளந்துட்டு இல்லைங்க. எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு அவர் காசை வாரி கொடுத்துக்கிட்டு இல்லை. ஏன் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா தார்மீக பொறுப்பு. அது ஒரு அறம் சார்ந்து அரசியல் பண்ணிட்டுக்கிறாங்க, அதனால தான் அப்படி கோபம் வருது எல்லாருக்கும். அதனால தான் இந்த கேள்வியில் கேட்குறாங்க. காசு வாங்கிட்டு உங்களை மாதிரி வேலை செய்துட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சலுகை வர வரைக்கும் அமுக்கின்னு உட்காந்துருக்க வேண்டியது, சலுகை வரலன்னா 1-2 வார்த்தை எதிர்த்து ட்விட்டர் போட வேண்டியது, உடனே அப்படியே வந்துடுச்சுன்னா சரியாக முடிஞ்சு போச்சு, படுத்துங்க எல்லாம் கீழே அப்படின்ற மாதிரி இப்படி வேலை செய்யலை. உணர்வுக்காகவும் இடத்துக்காகவும் உண்மையாகவே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பக்கம். எந்தாவது ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குதா? பெரியார் பேசினார், சரி, பெரியாருடைய அந்த பேசியதை நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? எல்லா பட்டியலும் இருக்குது, எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பேசத்தான் போகிறோம். இழுத்து தெருவில் விட்டுட்டீங்க. இதை பேசி முடிக்காமல் அப்புறம் அது முடிவுக்கு வராது இல்லை. சொப்பன சுந்தரியின் கார் தொடரும் பயணம், சொப்பன சுந்தரியினுடைய கார் பயணம் தொடரும் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு பேசலாமா?
அது எங்கெங்கெல்லாம் போய் முட்டியிருக்கு, எத்தனை சோத்தை குட்டி சோத்தை சாட்சி இருக்குன்னு பேசலாமா? இந்த கார் இல்லாமல் இன்னும் ஒரு காரும் இருக்குது, அதை இதை விட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கார். அந்த கார் யாரெல்லாம் ஓட்டினீங்க, அதால் என்னென்ன பிரச்சனை வந்தது, அதை பேசுவோமா? நம்ம பெரும் ஊடகத்தை சேர்ந்த நபர்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க, பேசுவோமா அதை பற்றி? என்ன அரசியலை பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எது பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆகலை ஒரு தலைவர்னா நீங்கள் எவ்வளோ நாள் கொச்சப்படுத்துவீங்க, எவ்வளோ நாள் சாணி வரி அடிச்சிருங்க, யாருமே கேட்கக்கூடாது. கேட்குற இடத்துல யாரும் இல்லை, நாங்களே தாங்க சர்வாதிகாரி, இது மிரட்டப்படும், உருட்டப்படும், கேஸ் போடுவோம், இப்படிலாம் பண்ணிட்டு என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் எது கூட்டாக சொல்கிறது? நீங்கள் இன்றைக்கி செய்கிற எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு திருப்பி விளையும். அப்போ ரோட்டுக்கு எல்லோரும் சேர்ந்துட்டு வந்து இது மீறுது, அது மீறுது, இது அராஜகம், அது அராஜகம்லாம் பேசக்கூடாது. எல்லாம் நீங்கள் முன்னாடி செய்து வச்சுட்டு போயிருங்க. இப்போ விளைஞ்சி வருது, நீங்கள் தான் அறுக்கணுன்னு தான் அன்றைக்கி எல்லாமே பேசுவாங்க. இப்போ போஸ்டர் ஒட்டிட்டீங்கல்ல, காலம் மாறும்ல, பதிலுக்கு போஸ்டர் ஒட்டப்போ நீங்கள் தாங்குவீங்களா? சொல்லுங்கள். இத்தனை போராளிகள் இருக்குதுல்ல, நீங்களும் யோக்கியமான மனுஷன் தானே. பிரான்ஸ் தமிழச்சி உங்களை மாதிரி ஒரு பெரிய அளவில் பன்னாட்டு இதில் பெண்கள் பிரிவில் வேலை செய்துட்டு இருந்த ஒரு பெரிய போராளி அவங்க. திராவிட கழகத்தில் உங்களை விட ரொம்பவும் தெளிவாக படித்து உணர்ந்தவங்க அவங்க, பிரான்ஸ் தமிழச்சி. அந்த தோழர் இங்கே வந்து இவ்வளவும் பேசியிருந்தப்போ ஊவாசிக்கு நீங்கள் எங்கே போனீங்க, குளத்து இவர் எங்கே போனார், விடுதலை ராஜேந்திரன் தோழர், நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து எழுதுறீங்க? அசிங்கமாக நமக்கு என்னடாது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தோழர் வந்து பேசினப்போ இதே பாலியல் சீண்டல் உள்ளே வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த கட்டமைப்புக்குள்ளே இப்படி தான் பெண்ணுங்களை வந்து நீங்கள் சூறையாடிட்டு இருக்கீங்க, பல பெண்களை மிரட்டிலாம் பதிவு வச்சு வர்றது விடோவாக வர வேண்டிய ஒரு பொண்ணு, அவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைங்க, அதாங்க மெயின். வந்த உடனே இல்லை தொடர் நீங்கள் பிரிஞ்சிருங்க தொடர், சுதந்திரம் தொடர், அது தொடர் சொல்லிட்டு அதை வந்து பிரித்து, இது எல்லாத்துக்கும் மன அழுத்தத்துக்கு காரணம் வந்து ஃப்ரீ செக்ஸுவல், நீங்கள் அதை வந்து முழுசாக அனுபவிச்சுட்டு உங்களுக்கு அச்சலாம் போய் இதுக்கு ஒரு அட்வைஸர் ஒருத்தர் வேணாம், நல்லா இருக்காது பேசினாக்கா விட்டுருங்க. அதை சொன்ன உடனே அதை நோக்கி இன்னொருத்தர் தொடர்பு எடுத்துகிட்டு பாலியல் இல்லை இதெல்லாம் முடிஞ்சிச்சு, சரி, அதை வச்சு மிரட்டுறது எத்தனை நடந்துருக்கு உங்கள் இதில்? சொல்லு, இல்லைன்னு பேச முடியுமா? நான் பார்த்தது கூட இல்லை என்றார். அந்த பொண்ணு யார் என்னன்னு நான் பார்த்தது கூட இல்லை, அந்த சொப்பன சுந்தரி காரு அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சூவீரபாண்டியன் சொல்கிறாரு. நம்ம அதுக்குள்ளே இல்லை, அவர் சொல்கிறது உண்மையாகவே நான் நினச்சிக்குவோம். நான் அவர் மேலே நியாயமாக தான் இன்ன வரைக்கும் நினைக்கிறேன், பெரிய மனிதராக தான் நினைக்கிறேன். தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சி சொல்கிற குற்றச்சாட்டு அவருக்கு வந்து பொறுப்பானவராக இல்லையான்னு அவர் தான் முடிவு எடுத்துக்கணும். நான் குற்றவாளின்னு நான் அவரை சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஆனால் நீங்கள் இத்தனை யோக்கியவானுங்களாம் அந்த பெண் போராடுறதுக்கு போயிருக்கணுமா இல்லையா தான் திருப்பி திருப்பி கேட்குறேன். ஒரு பெண் துணிச்சலாக வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியா பெண்களை ஏமாற்றி பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல் உள்ளே இருந்துக்கிட்டு பெரியார் பெயரை சொல்லி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றாங்க. இதை மட்டும் உண்மையிலேயே எதனா ஒரு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு விசாரிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ராக்கெட் உங்களுக்கு தொடர் கொலைன்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவாங்க, பிரபலமாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதை விட்டுன்னு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆட்டோ சங்கர் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு 80 பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பிதாமகன் எனக்கு சீனியர் ஆந்தை குமார்ன்றவர் தான் தொடக்க புள்ளி. ஆட்டோ சங்கருடைய கேஸு ஜூவியில் அவர் தான் தொடராக பண்ணிட்டு இருக்கிறார், எழுதி வெளியே கொண்டு வரார். ஒன்று தோண்ட ஒரு தொடர் சங்கிலியாக கொலை போய்கிட்டே இருக்கும். அதை போல் ஒரு பெரிய ராக்கெட் இதுக்குள்ளே இந்த மாஃபியா கும்பல் பெண்களை வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் மிகப்பெரிய ஒரு தொடர் போய்கிட்டே இருக்கும். சரியான ஒரு அரசு வந்து சரியான முறையில் விசாரணையை செய்தால் இங்கே அது நடக்காது. இப்போ இந்த சட்டம் உங்களுக்கு உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, இந்த கவர்மெண்ட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, இந்த போலீஸில் ஒரு பகுதி முழுக்க உங்கள் சட்டையில் வச்சுக்கிட்டு நீ நினச்சா ஜூ பொம்பா போட்டு அவரை போய் ஏகலைவனை கடிச்சிட்டு வந்து குதறிட்டு வந்து உட்காரும், உள்ளே தூக்கி வைக்கும், சித்திரவதை பண்ண எல்லாமே செய்யும். ஒரு பிரிவு தான் நான் சொல்கிறேன். காலம் இப்படியே போயிடாதுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு தலைவரை பார்த்து கொச்சைப்படுத்தி பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. உங்களை பற்றியான அசிங்கம் ஒன்று நிறைய வெளியில் வரும். இப்போ நான் மறைச்சி தான் பேசிட்டு இருக்கிறேன், பேச வச்சிடாதீங்கன்றத இந்த பதிவின் மூலமாக கேட்குறேன். தார்மீக பொறுப்போடு எல்லாருமே பேசுங்க. சீமான் பேசலையே, அவர் சொல்கிற அரசியல் உங்களுக்கு பிடிக்கல விமர்சனம் பண்ணுங்கள். ஏகலைவன் பேசல விஷயத்தில் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை விமர்சனம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவருடைய விஷயங்களை எடுத்து போட்டு நீங்கள் இப்படி வந்து கொச்சைப்படுத்தி நான் தான் நாட்டுக்கு பெரிய பொது உடைமைவாதி, இதுக்காக நான் நியாயமாக குரல் கொடுக்க வந்தேன்னா எல்லா வெங்காயத்துக்கும் நீ குரல் கொடுக்கணும். பிரான்ஸ் தமிழ்ச்சும் கொடுக்கணும், இன்னும் பாதிக்கப்பட்ட 2-3 பெண்கள் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நீ குரல் கொடுக்கணும், வாசிக்குள்ளிட்டு தோழர்கள் அதுக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும். அப்போ ஓடி படுத்துக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் இந்த விஷயம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.